வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் பாக்கியலட்சுமி நாடகம். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கோபி டோர்ஸ் கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராதிகா கிட்ட போயிட்டு, ஏன் ராதிகா, என்கிட்ட இருந்து நீ எதுவுமே எதிர்பார்க்கலையா? என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தையாவது கேள். அதுக்கு ராதிகாவும், கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி என்ன ஒரே ஒரு தடவை கடைசியா உங்களோட வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போறீங்களா? நோ கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்ல கோபி ராதிகாவை பார்க்க, இதை பார்த்த ராதிகாவும், என்ன கோபி, உங்களால கூட்டிட்டு போக முடியாதா? நோ கேட்க. ஆனா கோபியோ, இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நீ இப்படி ஒரு விஷயத்தை நான் கேட்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் ஷாக் ஆயிட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நோ சொல்லிட்டு அவங்களை தன்னோட கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகும்போதெல்லாம் இதுக்கு முன்னாடி ராதிகாவை காதலிக்கும் போது நடந்த இனிமையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பேசி சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கிற கோபியும், ஏன் ராதிகா, இப்ப கூட உன்னோட மனசு உன்னால மாத்த முடியாதா? நம்மளுக்கு டோர்ஸ் ஆயிடுச்சு, அதை ஒத்துக்குறேன். பட் இருந்தாலும் அப்படின்னு மறுபடியுமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, ஆனா ராதிகாவும், ப்ளீஸ் கோபி, நான் உங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி மூவ் ஆனாகிட்டேன். சோ நீங்களும் சீக்கிரமா என்கிட்ட இருந்து மூவ் ஆனா நல்லது. நோ சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாமா? நோ வெளிய பாக்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது, கோபி தன்னோட காரை வீட்டு வாசல்ல தான் நிறுத்திக்கிட்டு இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ கோபி உடனடியா காரை விட்டு கீழே இறங்கி வர பாக்க, ஆனா ராதிகாவும், ஒரு நிமிஷம் கோபி, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போகட்டுமா? ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள போறது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை உங்க கூட சேர்ந்து ஒன்னாதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா அப்போ எனக்கு கிடைச்சது எல்லாமே அவமானம், அசிங்கம், அவ்வளவுதான். அதனாலதான் இப்போ அந்த அவமானம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேக்குறேன். நூ சொல்ல இதை கேட்ட கோபியும், என்ன ராதிகா, என் கூட சேர்ந்து நடந்தா கூட நீ கஷ்டப்படுவேன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டியானா? நூ கேட்க. ஆனா ராதிகாவோ, சச்சே, அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. இது ஏதோ என்னோட மனசு அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான். மத்தபடி உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா வாங்க, ஒன்னாவே போகலாம். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நூ சொல்ல. ஆனா கோபியோ, இல்ல, இன்னைக்கு நீ கேக்குறது எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்ய போறேன். இப்ப என்ன, நீதானே ஃபர்ஸ்ட் உள்ள போகணும். போ, நான் ஒரு கால் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு, அதை மட்டும் பண்ணிட்டு உன் பின்னாடியே வந்துறேன். நோ சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகாவும், ரொம்பவே தேங்க்ஸ். நோ சொல்லிட்டு கோபி கிட்ட பேசிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்து கோபிக்காக ஹால்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈஸ்வரியும். என்ன இவ உள்ள வந்துட்டு இருக்கா? என் பையன் என்ன ஆனா? ஒருவேளை அவனும் பின்னாடியே வருவானா? நூ சொல்லிட்டு உடனடியா, என்ன விஷயம்? நூ தெரியாது. அதனால ராதிகா கிட்ட போயிட்டு, கோபி எங்க? கோபி என்ன, வெளிய வா, நின்னுட்டு இருக்கான். அவன் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கானா? நூ கேட்க. ஆனா ராதிகாவும் ஈஸ்வரி தன்னோட பயத்தினால இப்படி பேசுறாங்கன்றத புரிஞ்சுகிட்டாலும் கொஞ்சம் அமைதியா, இல்ல, அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, அதனால அதை பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் முன்னாடி வந்துட்டேன். நோ சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும் மனசுக்குள்ளேயே, எப்படினாலும் கோபி போன் பேச போயிருக்கான்னா கண்டிப்பா லேட்டா தான் வருவான். அதுக்குள்ள நம்ம இந்த ராதிகாக்கு அவளோட தகுதியை புரிய வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க தன்னோட சுயரூபத்தை ராதிகா மட்டும் அங்க இருக்கறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறது மட்டுமில்லாம, ஏன் இதுக்கு மேல உன்னால என் பையனை விட்டுட்டு இருக்க முடியலையா என்ன? நோ சொல்லிட்டு கேட்க. ஆனா ராதிகாவும், இங்க பாருங்க. நோ சொல்லிட்டு அவங்க நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்க,
ஆனா அதை கேக்குற மனநிலைமையில இல்லாத ஈஸ்வரியோ என்ன போர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கடைசி நிமிஷத்துல கோர்ட்ல வச்சு சொல்லி இருப்பியானா நோ சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டா அப்போ வாசல்ல கோபி வந்து நிக்கிறாங்க. ஆனா அதை கூட கண்டுக்காத ஈஸ்வரியோ தெரு நின்னு ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல ராதிகா கிட்ட, நீ எவ்வளவு கேவலமானவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது என் பையனுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப வரைக்கும் என்னால முடியல. இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டே போறியே, அவனோட வாழ்க்கையை விட்டே போறியே. நோ சொல்லிட்டு கொஞ்சம் உன்னை பத்தி லைட்டா நல்ல விதமா யோசிச்சேன். ஆனா அது கூட தப்புன்னு நீ இப்ப வந்து நிரூபிச்சுட்டு. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் இவ்வளவு தைரியமா இந்த வீட்ல இங்க வந்து என் முன்னாடியே நின்னுட்டு இருக்க பாத்தியா? அதுதான்டி அதுதான். நீ எவ்வளவு கேவலமானவன்றதை எனக்கு மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. நோ சொல்லிட்டு அவங்களோட மொத்த கீழ்த்தனமான எண்ணத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்காட்ட ஆரம்பிக்க. ஆனா இந்த நிலைமையை புரிஞ்சுகிட்ட ராதிகாவும், ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்றாதீங்க. நோ சொல்லிட்டு கோபி வெளியே நின்னுட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை சொல்ல வராங்க. ஆனா ஈஸ்வரி தன்னோட அவசர புத்தியால ராதிகாவை பேச விடுற மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி அவங்க, என் பையனோட வாழ்க்கையிலிருந்து நீ மொத்தமா போயே ஆகணும். நான் அந்த கடவுள் எல்லாம் வேண்டினேன். குறிப்பா நீ போனதுக்கு அப்புறமா நான் பாக்கியாவையும் கோபியையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாத்தையுமே இப்ப தரைமட்டமா இடிக்கிற அளவுக்கு நீ இப்படி வந்து நின்னுட்டு இருக்கியே. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லை? அதுதான், இவ உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு முடிவெடுத்துட்டு கிளம்பி போனியே. அப்படியே எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே. தேவையில்லாம ஃபோர்ஸ் கொடுக்கிறோம், அதை கொடுக்கிறோம், இதை கொடுக்கிறேன்னு என் பையனோட மனசை இப்படி கலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இதுல அப்படி உனக்கு என்னதான் சந்தோஷம்? நான் புரியலப்பா. ஆனா என் பையன் இந்த 6 மாசம் இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்றத நான் பார்த்துட்டுதான் இருந்தேன். இருந்தாலும் அவனோட கஷ்டம் ஒரு வழியா இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அது எல்லாத்துலயுமே நீ மண்ணள்ளி கொட்டுற மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கியே. நூ சொல்லி சொன்னது மட்டுமில்லாம, உன் பொண்ணை பற்றி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? நீ பாட்டுக்கு உன் லைஃப் உன் வாழ்க்கைன்னு மட்டும் யோசிச்சு உன் பொண்ணை இந்த மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா எதிர்காலத்துல எவனும் கல்யாணம் கூட பண்ணிக்கவே மாட்டான். நூ சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ராதிகாவும், இங்க பாருங்க, என்ன பத்தி என்னனாலும் பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசுற தகுதியும் உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஏன் இப்ப மட்டும் கோபி நான் நினைச்சா என் பொண்ணுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என் பொண்ணு மேல கோபி பாசத்தை வச்சிருக்காங்க. நூ சொல்லிட்டு சொல்ல, ஆனா ஈஸ்வரியும், இங்க பாரு, அவன் என்னதான் பாசத்தை வச்சிருந்தாலும் அது எல்லாமே இரக்கத்துல வர பாசம் மட்டும்தான். ஏன்னா மயு ஒன்னும் கோபியோட இரத்த சம்பந்தமான உறவு கிடையாது. அவளோட அப்பா யாருன்னு என்றது உனக்கு மட்டும் தானே தெரியும். பேசாம அவன் கூடயே நீ மறுபடியும் சேர்ந்து வாழ வழியை பாரு. தேவையில்லாம என் பையனோட வாழ்க்கையில தலையிடாதன்னு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வர வர அவங்க ராதிகாவோட கேரக்டரையே மட்டமா பேசுற அளவுக்கு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது ராதிகாவும், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. நான் கடைசியா இந்த வீட்ல இருக்கிறவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நோ சொல்றாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரி அதையுமே தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு, அப்பன்னா நீ என்னடி சொல்ல வர? என் பையனை இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா என்கிட்ட இருந்தும் என் பேர பசங்க கிட்ட இருந்தும் பிரிச்சு கூட்டிட்டு போக போறியா? ஆமா, அந்த கோபி சொன்னாலும் சொல்லி இருப்பான். ஏன்னா அவன் உன் மேல அவ்வளவு மோகத்துல இருக்கால. உன் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லை, காதல். நோ சொல்லிட்டு, அவன் இதுவரைக்கும் அவனை அவனாவே ஏமாத்திட்டு இருக்கான். நான் பாரு,
ஏதாவது பண்ணி கண்டிப்பா உன்னையும் கோபியையும் பிரிக்காம விடமாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் தான் அதை பண்ணேன். இப்பவும் எனக்கு ஒன்னும் அது புதுசு கிடையாது. ஏன்னா நான் பண்ண டார்ச்சராலதானே நீ வேற வழியே இல்லாம இந்த வீட்டை விட்டு ஓடிப்போன. நோ சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ராதிகாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ண விஷயத்தை அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டது மட்டுமில்லாம கோபியையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்காக தான் எந்த எல்லைக்கு போவேன்றதையுமே சொல்ல ஆரம்பிக்க. அப்போ இதை கேட்ட ராதிகாவும், இங்க பாருங்க, நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ பேசுனது எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்ச நேரத்துல வருத்தப்பட போறீங்க. நோ சொல்ல ஆனா ஈஸ்வரியும் அதை காதுல வாங்காம மறுபடியுமே ராதிகாவை திட்டிட்டு இருக்க. ஆனா வெளிய இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கோபியோ மாத்திரத்தோட அம்மா அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு அப்பதான் சுயநலனவே வருது. ஐயையோ, பையன் வந்துட்டான் போலியே நோ சொல்லிட்டு திரும்பி ஷாக்ல பாக்க. ஆனா கோபியோ செம்மாத்திரத்தோட ஈஸ்வரியோட முன்னாடி வந்து நின்னது மட்டுமில்லாம, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு எதுக்காக ராதிகா என்னை விட்டுட்டு போனா. நான் வேண்டாம்னு போனா. என் சந்தோஷத்துக்காக நீங்க இங்கேயே இருங்கன்னு மறைமுகமா எதுக்காக என்ன பிரிஞ்சு போனான்ற எல்லா விஷயத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான்றத நீங்களே உங்களோட வாயால ஒத்துக்கிட்டீங்க. நோ சொல்ல ஆனா இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ராதிகா இல்லாதப்ப நான் எந்த அளவுக்கு வேதனையை அனுபவிச்சேன்றது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நடந்த விஷயங்களால தெரிய வரலையா அம்மா? நான் ராதிகா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்கன்னா அப்பன்னா இதுக்கு முன்னாடி நான் இல்லாதப்போ ராதிகா கிட்டையும் மயூகி கிட்டையும் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்திருப்பீங்க. சீ, உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களை எல்லாம் என்னோட அம்மான்னு சொல்லவே எனக்கு வாய் கூசுது. நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஆளா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இதுக்கு அப்புறமா நான் பாக்கியாவோட கூட சேர்ந்து வாழுவீங்கன்ற முடிவை யாரு உங்களுக்கு எடுக்க சொல்லிக் கொடுத்தது? என் மனசு ஃபுல்லா என் ராதிகா மட்டும்தான் இருக்கா. குறிப்பா என் ராதிகாவும் என் மயூவும் இப்போ எங்களுக்கு டோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் என்னோட குடும்பம்தான். நோ சொல்றாங்க. அப்பதான் ஈஸ்வரிக்கு அப்பன்னா இவங்களுக்கு டோர்ஸ் ஆயிடுச்சான்ற உண்மையும் தெரிய வருது. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி, இல்லப்பா எங்க இந்த ராதிகா மறுபடியுமே உன்னோட மனச மாத்தி உனக்கு டோர்ஸ் கொடுக்காம உன்னை அலக்களிச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டாளோன்ற ஒரு பதட்டத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். நோ நாடகம் போட. ஆனா கோபியும் ரொம்பவே தெளிவா, இதுக்கு அப்புறமாவும் நான் உங்களோட நாடகத்தை பாக்குற மனநிலையிலேயே கிடையாது. நீங்க நான் இல்லாதப்ப எந்த அளவுக்கு ராதிகா கிட்ட பேசுனீங்கன்றத ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டதுக்கு பிறகுதான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அதனால் இதுக்கு அப்புறமாவே என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி நடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. நோ சொல்லிட்டு ராதிகா கிட்ட, ராதிகா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இப்பதான் எனக்கு முழு காரணமே, நீ என்னை டோர்ஸ் பண்றதுக்கான முழு காரணமே புரிய வருது. நீ என்னோட அம்மாவாலதானே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தே. நோ சொல்ல ஆனா ராதிகா ரொம்பவே தெளிவான மனசோட, இல்ல கோபி, நீங்க மறுபடியுமே அவசரப்படுறீங்க. நான் உண்மையாவே உங்களோட சந்தோஷத்துக்காகத்தான் இந்த முடிவெடுத்தேன். ராதிகா இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ நூ சொல்லிட்டு யாரு என்ன சொன்னாலும் என் கோபிக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவங்க சொன்னதுக்காக எல்லாம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகல. பட் இவங்க இப்படி பேசுனதுக்கான முழு காரணமே அவங்க உங்க மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க உங்களோட லைஃப்ல நான் இருந்தா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சுதான் என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காங்க. சோ நான் பெரியவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். குறிப்பா உங்களோட அம்மாவை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னதான் வெளிய ரப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் நல்லவங்கதான்.
அதனாலதான் உங்களோட நல்லதுக்காக யோசிக்கிறதுனால மத்தவங்களோட நல்லதை பத்தி யோசிக்காம இருக்காங்க. பரவாயில்லை, போக போக அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நானும் அதை லைட்டாவே மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். என்னோட மனசும் இதனால பாதிக்கப்படல. சொல்லிட்டு நான் கடைசியா வீட்ல இருக்கறவங்க எல்லாருக்குமே குட் பாய் சொல்லத்தான் வந்தேன். அதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். ஒவ்வொருத்தரையா பார்த்து தனிப்பட்ட முறையில அவங்களோட குட் பாய் சொல்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ராதிகா ரொம்பவே மெச்சூர்டா பேசிட்டு இருக்கறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் செம ஷாக்கா இருக்க. ஆனா ராதிகாவும் ரொம்பவே கூலா எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணிட்டு ஈஸ்வரி கிட்டையுமே வந்து, இதுக்கு அப்புறமாவது எங்க என்ன பேசுறோம்ன்றத பார்த்து பொறுமையா பேசுங்க. அப்படி இல்லன்னா கண்டிப்பா உங்களை பற்றி உங்க பையன் எப்படி யோசிச்சாரோ அதே மாதிரிதான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா நிஜமாவே நீங்க பண்றது தப்புன்றத இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே சுயநலத்தனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது கிடையாது. அதனால் லைஃப் லாங் நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது சம்பவம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செம்மையான அட்வைஸையுமே கொடுத்துட்டு அங்க இருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு கோபியுமே மனசு வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக ஈஸ்வரியுமே அவ்வளவு மனசு கஷ்டத்தோட, ஐயையோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கு அப்புறமா நம்மளோட பையனோட முகத்துல நம்ம எப்படி முழிக்க போறோமோ சொல்லிட்டு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈஸ்வரியோட சுயரூப ஒரு வழியா கோபிக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதான் ராதிகா இதை கூலா ஹேண்டில் பண்ணிட்டாலும் கோபி ஈஸ்வரியை மன்னிக்கணுமா? அப்படி இல்லன்னா ஈஸ்வரி பண்ண தப்புக்கான தண்டனையா கோபி ஏதாவது ஒரு பெரிய அப்பா அவங்களுக்கு வைக்கணுமா? அப்படியே வச்சாலும் ஈஸ்வரிக்கு கோபி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.